ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எல்லா ஊடகங்கள்லையும் ஒரு சொல் வந்து இடம் பெற்றது. என்னன்னா போர் பதற்றம். அது என்ன போர் பதற்றம்? அப்படி ஒரு சொல் உண்டா? அதுக்கு என்ன பொருள்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். பார்த்து பேசிட்டு இருந்துட்டு வெளியில் வரும்போது கதவை அடைக்கவா பூட்டவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா, அது நான் அடைக்கவா பூட்டவாண்ணா ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னாரு. இல்லைங்க, ரெண்டுக்கும் அர்த்தம் வேற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி பல சொற்கள் வந்து சரியான பொருள் தெரியாம வேற வேற விதங்கள்ல வேற வேற மாற்றங்களோட வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு சொல்லாதான் அந்த போர் பதற்றம் அப்படிங்கிற சொல்ல வந்து நான் பார்க்கறேன். பதற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கு எந்த பொருளுமே கிடையாது. அப்படி ஒரு சொல்லே இல்லை. முன்னாடி ஒரு சொல்ல வந்து பயன்படுத்துவாங்க. பாங்கியில் போய் பணம் எடுத்து வந்தான் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அது என்ன பாங்கி அப்படின்னா என்ன? பேங்க் அப்படிங்கிறது ஆங்கில சொல்லு, வங்கி அப்படிங்கிறது தமிழ் சொல். இந்த ரெண்டு சொல்லையும் இணைச்சு பாங்கி அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான சொல்ல வந்து வழக்கொழிஞ்சிட்டு இப்போ பெரும்பாலும் பாங்கி அப்படிங்கிற சொல்ல யாரும் பயன்படுத்துறது இல்லை. அதை மாதிரி தான் இந்த போர் பதற்றம் அப்படிங்கிற சொல்லும். ரெண்டு சொல் இருக்குது. பதறுதல் அப்படிங்கிறது ஒரு சொல், பதட்டம் அப்படிங்கிறது இன்னொரு சொல். இந்த ரெண்டு சொல்லுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பொருள் தான் அப்படின்னாலும் கொஞ்சம் நுணுக்கமான வேறுபாடு இருக்கு. பதறுதல், பதறினான் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? நம்ம சாலையில் போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு விபத்து நடக்குது. அதில் பாதிக்கப்பட்டவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கிறாரு அப்படின்னா தகவல் கொடுக்கவா இல்லை என்ன செய்யறது, யாருக்கு தகவல் கொடுக்குறது, இப்படி ஒரு குழப்பமான நிலை வருமே. இதை வந்து பதறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ பதட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆள் அவர் வந்து ஒரு விரும்பத்தகாத செயல் ஏதோ செஞ்சுட்டாரு. அப்போ அது வந்து பிறருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேகமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு, ஓடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் யார்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதே ஆள் எதிர்பக்கம் வர்றாரு அப்படின்னா, அப்போ இந்த இடது பக்கமோ வலது பக்கமோ ஒரு பாதையில் போயிடலாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனால் அந்த ரெண்டு பக்கமும் அதே மாதிரியான ஆட்கள் வர்றாங்க, பின்னாலையும் திரும்பி போக முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு நிலை வரும் இல்லையா? ஆகா, மாட்டிக்கிட்டோமே, என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலை வருமே. அதை வந்து பதட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருள் தான். பதறுதல் அப்படின்னாலும் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பமான ஒரு மனோநிலையை தான் குறிக்கும். அதே மாதிரி பதட்டம் அப்படின்னு சொன்னாலும் அது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு குழப்பமான மனோநிலையை தான் குறிக்கும். ஆனா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பதறுதல் அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு செயலை பார்த்து அதுக்காக ஒரு குழப்பமான மனநிலைக்கு வர்றோம் அப்படின்னா அது பதறுது. பதட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இனி நடக்க போகுது, அந்த செயல் ஒன்றும் நடக்கலை, ஆனால் அப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்மளா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒரு குழப்பமான மனநிலை அடையோமே, அது பதட்டம். பதறுதல் வேற, பதட்டம் அப்படிங்கிறது வேற. இந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்ல அணுகணும் அப்படின்னா நம்ம முறையா எழுதணும்னா போர் பதட்டம் அப்படின்னு தான் எழுதணும். பதற்றம் அப்படிங்கிற சொல் வந்து கிடையாது, பதறுதல் அப்படின்னு தான் எழுதணும். அப்போ இந்த செய்தியை சொல்லுகிற எல்லா ஊடகங்களையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பதற்றம் அப்படின்னு தான் எழுதுறாங்க. அது தப்பு. பதட்டம் அப்படிங்கிறது தான் சரி. அதனால சரியான சொற்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.